செப்டம்பர் 7 1925 நீதி செய்திகள் கிருஷ்ணகிரி நகராட்சியில் தெருநாய் தொல்லை மற்றும் அடிப்படை வசதிகள் குப்பைகள் அகற்றப்படவில்லை குடிநீர் வரவில்லை சாலை மேம்பாலம் சேதம் உள்ளிட்ட பிரச்சினைகளை இந்த தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு தீர்வு பெறலாம். ஓசூர் 4342476660 கிருஷ்ணகிரி 7397396252. தி.மு.தி.க. மாநில இளைஞர் அணிச் செயலாளர் விஜயபிரபாகரன் தொண்டர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் விதமாக 2026 தேர்தலில் நீங்கள் விரும்பும் கூட்டணியை அமைப்போம். க இல்லாமல் எந்த கட்சியும் இருக்காது. நமது கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 2000 நமது கேப்டன் எப்படி சட்டசபைக்குள் ஆண் சிங்கமாக போனாரோ அப்படி 2026 நமது பொதுச் செயலாளர் அண்ணியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் பெண் சிங்கமாக கண்டிப்பாக போவார் என தொண்டர்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் வண்ணம் பேசியுள்ளார். மாணவிகளை மடியில் அமர வைத்து முத்தமிட்ட ஹெட்மாஸ்டர். திருப்பத்தூர் ஆம்பூரில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் மது போதையில் பள்ளி மாணவிகளுக்கு முத்தமிட்டதாக எழுந்துள்ள புகாரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பாரத் அம்பேத்கர் 5ஆம் வகுப்பு மாணவிகளை மடியில் அமர வைத்து முத்தமிட்டதாக பெற்றோர் குற்றச்சாட்டியுள்ளனர். இதையடுத்து பள்ளியில் விசாரணை மேற்கொண்ட வட்டார கல்வி அலுவலர் தலைமை ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். பாலக்கோடு பிடிஓ அலுவலகத்தை கண்டித்து விரைவில் ஆர்ப்பாட்டம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஒன்றியம் பி. செட்டியள்ளி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் உள்ள அனைத்து பதிவேடுகளையும் ஆய்வு செய்ய தகவல் அறியும் உரிமை 2005 பிரிவு 2 ஜே ஆர்டிஐ சட்டத்தின்படி ஒப்புகை அட்டையுடன் கூடிய பதிவு அஞ்சல் மூலம் மனு அனுப்பப்பட்டது. ஆனால் பாலக்கோடு பொது தகவல் அலுவலர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சிகள் அவர்கள் ஆர்டிஐ சட்டம் தெரியாத தவறான தகவலை அதாவது மனுதாரர் கோரியுள்ள ஆவணங்கள் எந்த ஆண்டு என குறிப்பிடப்படவில்லை மேலும் ஆண்டு குறிப்பிட்டால் தேவையான ஆண்டு ஆவணங்களை எடுத்து வைக்கப்படும் என்று தவறாக தகவலை வழங்கியுள்ளனர். இதனால் பாலக்கோடு பிடிஓ அலுவலகத்தை முற்றுகையிட்டும். பொது தகவல் அலுவலர் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடு அல்லது பணிநீக்கம் செய்யவும் விரைவில் தேதி அறிவித்த பின்னர் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரஷ்யா உருவாக்கிய புற்றுநோய் தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வந்ததாக அறிவிப்பு. ரஷ்ய எண்டோரோமிக்ஸ் புற்றுநோய் தடுப்பூசி தற்போது மருத்துவ பயன்பாட்டிற்கு தயாராக உள்ளதாக அந்நாட்டு மருத்துவ மற்றும் உயிரியல் நிறுவனம் அறிவிப்பு. mRNA அடிப்படையிலான இந்த தடுப்பூசி அனைத்துவித பரிசோதனைகளிலும் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் தனிப்பட்டக்கு ஏற்ப தடுப்பூசி உருவாக்கப்படும். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் கந்திகுப்பம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை பழைய காவல் நிலையம் அருகில் செப்டம்பர் 8 1925 அன்று திறப்பு விழா காணும் ஏவிஇ மரியா ரெஸ்டாரன்சி குழுமத்திற்கு நீதி நியூஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.